Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 1500 ஏக்கர் அளவிலான விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரும் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாக பிச்சாட்டூர் அணையில் இருந்து 10,000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் ஆரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தத்தமஞ்சி அருகே ஆரணி ஆற்றில் கரை உடைந்து ஆற்றில் இருந்து வெளியேறிய வெள்ள நீர் தத்தமஞ்சி, போலச்சியம்மன் குளம், ஆண்டார் மடம், கமலர் மாடம், வஞ்சிவாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களை மூழ்கடித்தது. அறுவடைக்கு இன்னும் 30 நாட்களே உள்ள நிலையில் நன்கு விளைந்த பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் செயலற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் பெயரளவிற்கு பணிகளை மேற்கொண்டதே பெரும் இழப்பிற்கு காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். அறுவடை தயாராக 10 நாள் இருக்கு. இந்த நிலைமையில இந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டா வருஷாந்திரம் இதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுது. அப்படி இருக்கும்போது இது மாதிரி இருந்தாக்கா நாங்கள் எப்படி பிழைக்கிறது, எப்படி இது மாடு வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரு தீர்வு இல்லை. இதில் அவங்க கரை போடுற வருஷாந்திரம் போடுறாங்க. ஆற்றுல இருக்கிற மணலே எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. நல்லா களிமண் கொட்டி, கிரவல் கொட்டி, நல்லா கருங்கல் கொட்டி. தமிழகம் முழுவதும் குடிமராமத்து பணிகள் செய்யாத திராவிட மாடல் அரசால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 3,75,000 ஏக்கருக்கு மேலாக சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்து சம்பா பயிர்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெருத்த நஷ்டம் அடைந்துள்ளனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1,80,000 ஏக்கரில் சம்பா பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்தனர். மேலும் அனந்தமங்கலம், திருக்கடையூர், மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை காரணமாக 1000 ஏக்கருக்கு மேலான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் பயிர்கள் அழுகி வருகின்றனர். இதனால் விவசாயிகள் பெருத்த நஷ்டமடைந்தனர். இந்நிலையில் பழவாற்றில் அபாய அளவை தாண்டி கரைபுரண்டு ஓடும் வெள்ளம் காரணமாக முருகமங்கலம், தாளஞ்சேரி, கொர்க்கை, வரைக்கடை, பட்டவர்த்தி உள்ளிட்ட பகுதிகளில் பயிர்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கண்ணீர் சிந்துகின்றனர்.